திடீர்னு ஒரு விஜயம் மேற்கொள்றாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ம். கதிர்காமத்துல இருக்க ஒரு விகாரைக்கு போறாரு. ம். சோ இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த விசிட்? அதாவது என்ன அப்படின்னா, கோட்டாபய ராஜபக்ஷ வந்து இன்னைக்கு நாளைக்கு கைதாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸ்பெஷலா வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சுரேஷ் சாலை வந்து இப்ப சுகமில்லாம இருக்காரு தானே. சோ இந்த நேரத்துல எங்களை வந்து அவர் வந்து டெய்லி பார்க்க விடுங்க. ஜனாதிபதி கிட்ட வந்து அவங்க வந்து கோரிக்கையை எடுத்திருக்காங்க. ஆமா. சம்டைம்ஸ் இது வந்து நியூஸ பாஸ் பண்றதுக்கா இருக்குமோ தெரியல. ஆனா நாமல் ராஜபக்ஷ அவங்க பண்றதே தான் அரசாங்கத்தை நோக்கி விரல் நீட்டிக்கிட்டு இருக்காரு. யாருமே இங்க மதங்களுக்கு இடையில பிரச்சனையை உருவாக்கவே இல்லை. நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஞானசார தேரர் தான் அவரும் இந்த ரீசெண்டாகவும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நாட்டுல வந்து சிங்களவர்களும் முஸ்லிம்களும் வந்து நல்லா இருக்காங்க. මුස්ලිම් මිනිස්සුන්ට වෙනට ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ඒක මුස්ලිම් මවුලවිලා මුස්ලිම් ආගමික පූජකයෝ මුස්ලිම් වරු කතා කරන්නේ. லங்கா ஸ்ரீ ஊடகக் குழுவில் பணியாற்ற உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. வீடியோ எடிட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நியூஸ் எடிட்டர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், உங்கள் தகைமைகளுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற சிறந்த கொடுப்பனவு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். இப்போதே விண்ணப்பியுங்கள். வணக்கம் கனுஷயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இலங்கையோட அரசியல் களம் வர வர சூடு பிடிக்குது அப்படிதான் சொல்லணும். பல பேர் வந்து இப்போ என்னடா பண்றதுன்னு தெரியாம எங்கெங்கயோ போறாங்க, யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது அப்படிங்கிற பயத்துல இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா? ஆமா, அந்த பயம்தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ வந்து கதிர்காமத்துல இருக்க ஒரு விகாரைக்கு கூட்டிட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா, அவர் எதுக்காக விகாரைக்கு போனாரு, அங்க என்ன பண்ணாரு, யார் யாரெல்லாம் சந்திச்சாரு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். அதே மாதிரி இந்த முன்னாள் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இப்ப வந்து அவருக்கு அவர் கொஞ்சம் வயசானவர் இல்லையா? வயசானவர்னா அவர் இப்போ கொஞ்சம் இத்தனை நாளா அரசியல்ல இருக்காரு. அவர் கொஞ்சம் வயசானவர். ரீசெண்டா வந்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. இப்போ அவங்களுடைய தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா 10 வயசு சின்னவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. எங்கப்பா, அப்ப நானும் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். எங்க எந்த டாக்டர்ஸை பார்த்தாரு அப்படிங்கிற டீட்டெயிலை கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க, நாங்களும் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரோட கருத்து இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட அடுத்த கம்பேக் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுற மாதிரியே இருக்கு. அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நேத்து நாடாளுமன்றத்துல ரவுஃப் ஹக்கீம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சில கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுல வந்து பிரதான சூத்திரதாரியா வந்து சொல்றாங்க யார் அப்படின்னா, சஹ்ரான் ஹாசிமை வந்து சொல்றாங்க. அவங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற அரசாங்கம் ஏன் விடுதலை இயக்கத்தின் தலைவர் மகன் பாலச்சந்திரனை வந்து காப்பாத்த தவறினது அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காருங்க. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்துடலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த சுரேஷ் சலை விஷயம் இருக்கு இல்லையா, இதுல வந்து இப்போ என்னடா பண்ணி இந்த விசாரணைகளை முடக்கலாம், திசை திருப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ ஒரு மாதிரி கதை வருது. சுரேஷ் சலையோட மனைவி கிட்ட இருந்து இன்னொரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அவர் இன்னும் உண்ணாவிரதத்தை கைவிடுற மாதிரி இல்லை. விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போகுது, அவருடைய உடல்நிலையும் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. சிஐடி அதிகாரிகள் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏன்னா அவர் வந்து உண்ணாவிரதத்தை விடுற மாதிரியே இல்லை. இப்படியான பின்னணியில் இப்போ இந்த இனவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இந்த விசாரணைகளை தடுக்கணும்னு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுரேஷ் சலே வந்து எங்களோட நாட்டில் வந்து நாங்களும் சிங்களவர்களும் முஸ்லீம்களும் வந்து ரொம்பவே நெருக்கமாக ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. அப்போ சுரேஷ் சலை மாதிரியான ஒரு முஸ்லீம் நபரை நாங்கள் வந்து எப்பவுமே இந்த விஷயத்துல கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஞானசார தேரர் மாதிரியான ஆக்கள் எல்லாம் வந்து இப்போ ஒரு சர்ச்சையை திருப்பி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா தகவல்களை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில முழுமையா பேச போறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஓகே, சரி, என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் அதுக்கான தீர்ப்பு வந்து இந்த வருது அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட வந்து நம்பிக்கை வந்துட்டு, எதிர்பாராத நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க இந்த ஒரு அரசாங்கத்திலயா இருக்கட்டும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பயண தடை விதிக்கிறாங்க, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, எல்லாமே இப்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு ஒரு விஜயம் மேற்கொள்றாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கதிர்காமத்துல இருக்க ஒரு விகாரைக்கு போறாரு. சோ இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த விசிட்? இது வந்து உண்மையாவே சாமி கும்பிட போறாரா, இல்லாட்டி சாமி கிட்ட போயிட்டு காப்பாத்து முடியல அப்படின்னு வந்து கேட்க போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு எழும்பி இருக்கு. ஆமா, இப்போ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களோட முக்கியமான சூத்திரதாரி யாரு அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோடையும் கேள்வி. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட தரப்பு, இந்த ஒட்டுமொத்த இலங்கையோட கேள்வி அப்படின்னு எடுத்துக்குவோமே. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ பக்கத்துல வந்தாச்சு, சுரேஷ் சலே வாயை திறந்தாரு அப்படின்னு சொன்னா இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும். அதுவும் இப்போ ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க இல்லையா, சுரேஷ் சலையோட இந்த பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே அவர் வந்து சிஐடி அதிகாரிகளுக்கு கொடுக்கறது இல்லை, மறந்து போச்சு.
அப்போ அவர் வந்து அவருக்கு அது ஞாபகம் வந்து அவர் அந்த பாஸ்வேர்டை கொடுத்தோ அப்படி இல்லாட்டி இந்த கபில சந்திரசேனவுக்கு செஞ்ச மாதிரி எங்கேயாவது அனுப்பியோ அதை அன்லாக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி அன்லாக் பண்ணிட்டாங்கன்னா சுரேஷ் சிலைக்கு யார் யார் ஆர்டர் போட்டாங்க, யார் யார்கிட்ட பேசினாரு, இந்த சம்பவம் தொடர்பாக பல விஷயங்கள் வெளிவர நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல, வெளி வந்துடும். இப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் பல பேர் இப்போ வந்து இதை எப்படி திருப்புறது, விசாரணை எப்படி பண்ண விடாமல் பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவால் வந்து போராட முடியாது. நாமல் ராஜபக்ஷ அவங்க தரப்புலேருந்து வந்துட்டாரு, சுரேஷ் சிலைக்கு நீதி வேணும்னு கேட்டுட்டாரு. இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ ரோட்டில் வந்து போராடவா முடியாது இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், இப்போ சரி இப்போ எனக்கு விட்ட வழி கடவுள் தான், அவர் சொல்கிறது தான் இனி நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, விகாரையாக போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது விளங்குது முகத்தில் ஏதோ பயம் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த விகாராதிபதிகளை சந்திச்சு, அதாவது கதிர்காமம் கிரிவேகரைக்கு தான் போயிருக்காரு, கிரிவேகர் விகாரைக்கு போயிருக்காரு. அங்கே போய் இன்னைக்கு காலையில் தான் இந்த பயணம் நடந்திருக்கு. போயிட்டு அவங்களுடைய குடும்பத்தாரோட போயிருக்காரு. அங்கே விகாராதிபதியை சந்தித்து பேசி ஆசீர்வாதம் பெற்று வந்திருக்கதா தான் வந்து தகவல் வெளியாகிருக்கு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பயண தடை, அதாவது வெளிநாட்டு பயணம் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு, அந்த தகவலை நீங்களே சொல்லுங்களேன் என்ன அப்படின்னு. அந்த செய்தி வந்து நீங்களே சொன்னாதான் நல்லா இருக்கும். நீங்க தான் அதை விளக்கமா சொல்லுவீங்க, நீங்களே சொல்லிருங்க என்ன செய்தி அப்படின்றது. அதாவது என்ன அப்படின்னா, கோட்டாபய ராஜபக்ஷ வந்து இன்னைக்கு நாளைக்கு கைதாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது வந்து தகவல் தான், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது. எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். ஆமா, அதாவது நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். கோட்டாபய ராஜபக்ஷ கூடிய விரைவில் கைதாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அப்போ இந்த கைது அச்சத்துக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் வந்து இப்படி கோயிலா போய் விகாரையா போய் வந்து கடவுளை தேடுறாரோ அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி இல்லைன்னா சரி வயசாயிருச்சு, இந்த டைம்ல என்னத்துக்கு அரசியல் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுள்கிட்டயே அடிமையாகிடுறேன், சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போறாரோ தெரியல. பட் அப்படி அவர் கைது செய்யப்படுற பட்சத்துல பாத்தீங்கன்னா நாடு புறாகவும் நிறைய போராட்டங்கள் வந்து நடக்கும் நிச்சயமா. ஏன்னா சுரேஷ் சாலே இவர் வந்து பயணத்தடை விதிச்சதுக்கு அப்புறமாவே கொட்டுவூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்மையில நம்ம ஒரு ட்ரெய்லர் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்போ அந்த கோர்ட்ஸுக்கு முன்னாடி எத்தனை பேர் இரவிரவாக முன்னுக்கு இருந்த அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே நின்னுகிட்டு இருந்தாங்க. அதை விட பெருசா ஒண்ணு நடக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆமா, சோ அதாவது இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிச்சிருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் நடந்தப்போவா இருக்கட்டும், அந்த சந்தர்ப்பத்துல வந்து அதுக்கப்புறமா இருக்கட்டும் வந்து முன்னாள் ஜனாதிபதியா வந்து கோட்டாபய ராஜபக்ஷ பதவி வகிச்சிருந்தாரு. அப்போ அதனால வந்து அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இப்படி இருக்கும் போதுதான் இப்போ இன்னைக்கு நாளைக்கு அரெஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக அதுவும் கொஞ்சம் பாரதூரமாக இருக்கும். நாடளாவிய ரீதியில் பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த விவகாரம் வந்து ஒரு பக்கம் இவர் விகாரிகளுக்கு போகிறார், இன்னொரு பக்கம் சிஐடி அதிகாரிகளாக இருக்கட்டும், புலனாய்வு பிரிவாக இருக்கட்டும், விசாரணைகளை தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படி சுரேஷ் அலிகிட்ட இருந்து விஷயங்களை வெளியில் எடுக்கிறது, அவருடைய உண்ணாவிரதத்தை கைவிட வச்சு இந்த சர்ச்சைகளுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்ட நிலைமையே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்படி இருக்கும்போது இப்போ உதயகமன் பிள்ளை, விமல் வீரவங்ஷ இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. முக்கியமா இதுல வந்து ஞானசார தேரரையும் சொல்லியே ஆகணும், ஒரு இனவாத கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில சுரேஷ் சலேவோட மனைவி மூலமா வந்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இவங்க வந்து முதலே நிறைய கடிதங்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்பெஷலா வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சுரேஷ் சாலை வந்து இப்ப சுகம் இல்லாம இருக்காரு தானே, சாப்பாடு வந்து தவிர்த்து அவரோட சத்தியாகிரக போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. சோ இந்த நேரத்துல எங்களை வந்து அவர் வந்து டெய்லி பார்க்க விடுங்க, சோ பார்த்து விட்டு நம்ம வந்து அவர் கூட இருக்கணும், பேசணும், அந்த ஆறுதல் சரி கொடுக்க விடுங்க அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி கிட்ட வந்து அவங்க வந்து கோரிக்கையை எடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் இது வந்து நியூஸை பாஸ் பண்றதுக்காக இருக்குமோ தெரியல, டெய்லி நடக்கிறது எல்லாத்தையும் போயிட்டு அப்டேட் கொடுக்கலான்னு அவங்க கேட்கறாங்களோ தெரியல. சோ இதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க. இனிமேல் ஜனாதிபதி பார்க்கணும், அதுக்குள்ள அவங்க வந்து ஓகே சொல்லணும். அது நாளைக்கு நடக்குமா, நாளான்னைக்கு நடக்குமா, இல்ல நெக்ஸ்ட் வீக் நடக்குமான்னு தெரியல. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப ஜனாதிபதியோட கையெழுத்து மூலமா தான் சுரேஷ் சலையை தடுத்தும் வச்சிருக்காங்க. அவருக்கு தடுப்பு காவல் விதிக்கிறதுக்கு ஜனாதிபதியோட கையெழுத்து மூலமா தான் அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் ஜனாதிபதி கடிதம் அனுப்பியிருக்காங்க. அவருடைய சட்டத்தரணிகளையும் அவர் அடிக்கடி சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கையும் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அவர் உண்ணாவிரதத்தை அப்பதான் அவருடைய மனசை மாற்ற முடியும், அவரை பேசிதான் மனசை மாற்றணும் அப்படி இப்படின்னு
கொஞ்சம் நிறைய கருத்துக்கள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. அதான் இப்ப திலீப் நிறைய பேருக்கு டவுட் வரும், பேசி மனசு மாத்துறதுக்கு அவர் என்ன குழந்தையா அடம் பிடிக்கிற அந்த குழந்தையா கேள்விதான் எங்களுக்கும் வருது. அப்படின்னு. எனக்கெல்லாம் இந்த கேள்வி இன்னைக்கு நேத்து இல்ல, இவங்களுக்காக போராடுறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா. சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, கீழே தான் படுக்கிறாரு, பாயில தான் இப்படிதான் இருக்கு. படுக்கிறாரு. அந்த சின்ன பசங்க கிட்ட ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், நம்ம வந்து அடம் பிடிப்பாங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேன், இது தர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. மத்தது இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அவருக்கு இதெல்லாம் ஜுஜுபி இதெல்லாம் அப்படின்னு என்னது, இதெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. சரி, எது எப்படி இருந்தாலும் இப்போ நாமல் ராஜபக்ஷ அவர் பக்கத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ அரெஸ்ட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு இல்லையா. இந்த சந்தேகத்துக்கு இப்போ நாமல் ராஜபக்ஷவோட பதில் வந்து கொஞ்சம் என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை அரசியல் மயமாக்குவதன் மூலமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பாதுகாப்பதன் மூலமும் அரசாங்கம் மதங்களுக்கிடையில் மோதல்களை உருவாக்க முயற்சிக்கிறது. இப்படிக்கு நாமல் ராஜபக்ஷ ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவர் என்ன சொல்ல வராருன்னு என்ன, அப்படி மதத்துக்குள்ள என்ன பிரச்சனையை அவங்க வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஏன்னா மக்கள் வந்து இப்ப உஷாரா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த போராட்டம் நடந்த போக கூட எத்தனை பேர் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து எங்களுடைய உறவினர்களை நிறைய பேர் இழந்திருக்கோம், அதுக்கெல்லாம் எங்களுக்கு நியாயம் வேணும்னாங்க. அதே மாதிரி நீர்கொழும்புல நேத்து ஒரு போராட்டம் அதுல பேசினவங்க அதுல ஒரு வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதுல வந்து ஒருத்தர் வந்து காது கேட்காதுன்ற மாதிரி அவர் முகத்தை பார்க்கும் போதே பாவமாச்சு. அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? சோ மக்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இவங்க தான் சொல்றாங்க அரசாங்கம் நீதியா விசாரிக்கும் போது அவங்க வந்து இப்படி ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. இல்ல, விசாரிக்காம இருக்கும்போது நீ விசாரிக்கலன்னு விமர்சிக்க வேண்டியது. சரி, ஓகே, விசாரிச்சு இந்த நாளைக்கு இன்னைக்குன்னு இருக்கும்போது இல்ல நீ தப்பா விசாரிக்கிற அப்படின்னு இங்க உங்களுக்கு இப்ப என்ன விசாரணை நடக்கணுமா வேணாமா, குற்றவாளி தெரியணுமா வேணாமா அப்படிங்கறதா. ஆனா நாமல் ராஜபக்ஷ அவங்க பண்றதே தான் அரசாங்கத்தை நோக்கி விரல் நீட்டிக்கிட்டு இருக்காரு. யாருமே இங்க மதங்களுக்கு இடையில பிரச்சனையை உருவாக்கவே இல்லை, நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிற பேர்ல இனவாதத்தை கிளப்பிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க, அது உங்களுடைய அரசியல் ஸ்டைல். அரசாங்கம் அதை என்ன வேணா பண்ணிட்டு போட்டும், நான் அரசாங்கத்தை அந்த விஷயத்துல விமர்சிக்கவோ ஆதரிக்கவோ இல்லை. ஆனா இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள்ல நீங்க தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனவாதத்தை தூண்டுறது நீங்க. அதுக்கு நல்ல உதாரணம் ஞானசார தேரர். அவங்க சார்பில் இருந்தே வந்து பேசக்கூடிய இந்த ஞானசார தேரர் தான். அவரும் இந்த ரீசெண்டாகவும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, நாட்டில் வந்து சிங்களவர்களும் முஸ்லீம்களும் வந்து நல்லா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சுரேஷ் சலை வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால அவரை வந்து கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வெளியிட்டு இருக்காரு. முஸ்லிம் මිනිස්සුන්ට මෙරටේ ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ඒක මුස්ලිම් මවුලවිලා මුස්ලිම් ආගමික පූජකයෝ මුස්ලිම්වරු කතා කරන්නේ. මුස්ලිම්වරුන්ට වගේම සිංහලයට මෙරට ප්‍රශ්න තියෙනවා. ඒක ප්‍රශ්නයක් නෑ. හැබැයි මතක තියාගන්න මුස්ලිම්වරුන්ගේ ප්‍රශ්න කතා කරන්න සමේ සිවුරු පාවිච්චි කරන්න එපා. අපි මුස්ලිම් සමාජය ආරක්ෂා කරගන්න ඕන. ඉස්ලාමීය අන්තවාදය අපි තීරණාත්මක ලෙස පරාජය කරන්න ඕන. කියන්නේ අපි සතුටු වෙනවා භික්ෂුන් වහන්සේලා හැටියට මුස්ලිම් ජාතිකයෙක් වෙච්ච විශ්‍රාමික මේජර් ජෙනරල් හිටපු බුද්ධ ප්‍රධානී සුරේෂ් සලේ මහත්මයා වෙනුවෙන් පෙනීන්න අවස්ථාව ලැබීම ගැන මොකද ඔතුමා මුස්ලිම් ජාතිකයෙක්. இந்த கருத்து தேவையில்லாத கருத்து அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் சொல்றாரு, அப்ப அதெல்லாம் அவருடைய காதுக்கு கேட்கவில்லையா? இல்ல நான் கேக்குறேன். இப்போ இந்த தாக்குதல் நடந்துருச்சு, தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாட்டுல வந்து எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், சிங்கள மக்களா இருக்கட்டும், கத்தோலிக்க மக்களா இருக்கட்டும், பல பேர் வந்து டிரெக்டாகவே முஸ்லீம்களை விரல் நீட்டி பிளேம் பண்ணாங்க. நீங்கள் தான், உங்களோட ஆட்கள் தான் இப்படி பண்ணாங்க. அனுபவம் இருக்கு இல்லையா நமக்கு. எனக்கெல்லாம் பர்சனலாக நிறைய அனுபவம் இருக்குது. அப்போது அப்படின்னா அந்த என்னோட இருந்த பல முஸ்லீம் நண்பர்களாக இருக்கட்டும், எங்கள் கூட சரௌண்டிங்கில் இருக்க பல பேர் மேலே நிறைய விமர்சனங்களை முன் வச்சாங்க. நிறைய வீடியோஸ் கூட வைரலாகி இருந்துச்சு. அவங்க போடுற அவங்களோட அந்த ஆடை கலாச்சாரம் அப்படிங்கிறது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த ஆடை கலாச்சாரமே கூடாது, அதை போட்டுட்டு வராதிங்க. ஒரு நல்ல ஞாபகம் இருக்க ஒரு வீடியோ, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து அந்த அவங்களுடைய ஆடையை போட்டுட்டு போவாங்க. அந்த இடத்துல போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்க ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் ஒருத்தர், அதுவும் ஒரு சிங்கள நபர் வந்து ஒரு ஃபோனில் வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவில் என்னென்னா, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட வேணும்னு சொல்லியிருக்கு, நீங்கள் ஏன் போட்டுட்டு வாரீங்க. எல்லாருக்குமே அந்த வீடியோ நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போது எங்கே போச்சு, இந்த சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றா இருந்தாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு ஒன்றுனா நாங்கள் கைவிட மாட்டோம். அப்போ எல்லாம் தூங்கிக்கிட்டாடா இருந்தீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து கேட்கணும் இல்லையா, முஸ்லீம் மக்களை இப்படி ட்ரீட் பண்ணாதீங்க, அவங்களோட ஆடை கலாச்சாரம் அதை போட விடுங்க, அவங்கள பிளேம் பண்ணாதீங்க, நீங்கள் பேசியிருக்க வேணாமா? பேசியிருந்தா இப்படி மற்றதெல்லாம் நடந்திருக்கும். அதுதான் சொல்கிறது. இப்போ நீங்கள் சும்மா தூங்கி எழும்பி திடீர்னு நேற்று நான் சொன்னேன் இல்லையா, கோமால இருந்து இன்னைக்கு உங்களுக்கு நீங்க கண் முழிச்ச மாதிரி இன்னைக்கு வந்து நாங்க முஸ்லிம்களை அவதூறு பரப்ப, இப்ப நாங்க இங்க இனவாதத்தை ஏற்படுத்துறோம்னு சொல்லாதீங்க, நாங்க நடந்ததை ஞாபகப்படுத்துறோம், அவ்வளவுதான்.
எவ்வளவோ இந்த முஸ்லிம்கள் மேல இந்த போடப்பட்ட அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்கி இருக்கான்னு கேட்டா இல்ல. அது நீக்கப்படணும்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிய வரணும். அதான் இன்னைக்கு வரைக்குமே யாருமே அந்த இப்ப கூட யாராவது ஒருத்தங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுனா அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், இப்ப எனக்கு நெருக்கமான ஒருத்தங்களை நான் இழந்திருந்தேன் அப்படின்னா அப்போ அரசியல் காரணங்களா என்ன சொல்லப்பட்டுச்சு, தீவிரவாதிகள் முஸ்லிம் தீவிரவாதிகள் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை தான் அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல பேசி அதை வச்சுதான் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்படி பண்ணிட்டு முஸ்லிம்கள் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை போட்டுட்டு இப்ப வந்து நாங்களும் முஸ்லிம்களும் ஒண்ணுக்கொண்ணு நாங்கெல்லாம் கூடவே தான் இருப்போம், ஒன்னாவே தான் இருப்போம், அவருக்கு ஒண்ணுனா விட மாட்டோம் அப்படி இப்படின்னா இதெல்லாம் என்ன கதை? இதெல்லாம் இதை கேட்கிற நாங்கெல்லாம் யார்? அப்ப எனக்கு புரியல. அது விட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஆமா, அதனால இப்போ இனவாதத்தை பரப்புறது நீங்க தான், இனவாதத்தை உண்டு பண்ணி அரசியல் செய்யறது நீங்க தான். அதனால இந்த விஷயத்துல இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விஷயத்துல உங்களுடைய இனவாத அரசியலை நீங்க கொஞ்சம் ஒரு ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்ததா வந்து சரத் பொன்சேகா ஒரு முக்கியமான விஷயம் வெளிப்படுத்தி இருக்காரு இல்லையா? சரத் பொன்சேகா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்டிடி அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் பணத்துக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணி மஹிந்த ராஜபக்ஷ அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து மலேசியால வணிகத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணதாகவும் அவர் வந்து தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த விடுதலை இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒருத்தர் அந்த பணத்தை வந்து நிர்வகிச்சுக்கிட்டு இருப்பாரு இல்லையா, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவரை அரெஸ்ட் பண்ணது ஓகே, அதுக்கப்புறமா அவர் வச்சிருந்த பணங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது அதை பத்தின எந்த தகவலுமே வெளியில வரல. சோ அந்த காணாம போன பணம் எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. ஆமா, அந்த இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப காலமாவே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது, எங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது. இப்போ சரத் பொன்சேகா முன்னாள் ராணுவ தளபதி அந்த டைம் இருந்தவர் அப்படிங்கிறதுனால இப்போ இவர்கிட்ட சிஐடி விசாரணைகளும் நடந்திருக்கு. அதாவது இந்த குமரன் பத்மநாதன் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த விடுதலை புலிகள் அமைப்பு வந்து இறுதி யுத்தத்துல இருந்து இல்லாம போனதுக்கு அப்புறமா வந்து அதோட தலைமை வந்து குமரன் பத்மநாதன் அவர்களால தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்த தங்க நகைகள் சொத்துக்கள் எல்லாமே வந்து அவருக்கு கீழே அவரோட கட்டுப்பாட்டு கீழே இருந்தது எல்லாமே எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் சரத் பொன்சேகா எழுப்பியிருக்காரு. இவர் கேள்வி எழுப்பியிருக்கிறதுக்கு பதிலாக இவர்கிட்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கூப்பிட்டு வந்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க, வாக்குமூலம் வழங்கியிருக்காரு சரத் பொன்சேகா. ஆனா இவருடைய கேள்வி என்னவோ இப்போ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்காரு, என்ன அப்படின்னா நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. இந்த ஒரு பக்கம் இருக்கும்போது அதே காலப்பகுதியில் கிட்டத்தட்ட இந்த யோஷித ராஜபக்ஷ எப்படி நேவி அதிகாரியா ஆனாரு, அதுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு, அரசாங்கம் தான் செலவழிச்சிருக்கு, அரசாங்கத்துக்கு எங்க இருந்து அந்த பணம் அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பின்னணியில சரத் பொன்சேகா இப்படி சொல்லியிருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா முதல்ல அடுத்த விசாரணைக்கு கூப்பிட போறாங்க, கிழமையில 7 நாளும் விசாரணை தான். வீட்டு பேசாம இந்த சிஐடிக்கு பக்கத்துல ஒரு வீடு வாங்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்ப யோசிக்கணும், இப்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிப்பாங்க நான் இப்ப 1ஆம் தேதி இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னேன், திருப்பி கேட்கும் போது நான் அதே சொல்லணும் இல்லையா? அதுதான் பெரிய பிரச்சனை. அதை தாண்டி ஒரு டைரி எடுத்து சரி 1ஆம் தேதி இந்த விசாரணை 2ஆம் தேதி இந்த விசாரணை சொல்லணும், திருப்பி மாத்தி சொன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லையா? சோ இப்படிதான் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தோட நிலைமை இப்படி மாறிடுச்சு. அங்க பசில் ராஜபக்ஷவுக்கு வந்து சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் சரி, இனி அவர் வராரா இல்லையா கடைசி முடிவு தான், அதையும் கூட கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இனி சத்ய கடதாசி அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கால வந்து கோட்டாபே ராஜபக்ஷ ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்காரு. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பல தரப்பட்ட வழக்கு, அதுல எதுல அவர் சிக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஷிரந்த் ராஜபக்ஷவுக்கு வந்து தயட்டக்கிருள மூலமா வந்து ஒரு சில விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க மேல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ராஜபக்ஷ குடும்பம் வந்து ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்காங்க. இனி வெளியில வர்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா ரவுஃப் ஹக்கீம் இருக்காருல்ல, அவர் வந்து நேற்று நாடாளுமன்றத்துல நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாரு. அதுலயும் ஸ்பெஷலா என்ன கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதான் அந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஆசிம்ட பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்க, அவர் ஒரு பயங்கரவாதி, இவர் தான் இந்த இதுக்கு கொலைகளுக்கு காரணம், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு எல்லாமே காரணம்னு தெரியும். சோ இதே மாதிரி தானே விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் அவர் வந்து நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறமா எதுக்கு அவருடைய மகனை நீங்க வந்து கொல்லணும்? இப்ப நீங்க இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து அவருக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அந்த வீடியோ அந்த போட்டோஸ் வந்துச்சு இல்ல, அப்போ அந்த காலத்துல அந்த போட்டோஸையும் அவர் வந்து நினைவு கூறுறாரு. என்ன அப்படின்னா ஒரு ஆர்மி கேம்ப்ல வந்து அந்த பையனை உட்கார வச்சு பிஸ்கட் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமா பார்த்தா அடுத்த போட்டோல அவருடைய மார்பிள வந்து குண்டு பாஞ்சிருக்க மாதிரி புகைப்படம் வந்து வெளியாகுது. சோ அரசாங்கம் ஏன்
சமனா நடக்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. இது ஒரு நல்ல கேள்விதான். இப்போ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் அது மட்டும் இல்லாம இது எங்க எடுத்தாலும் போராட்டங்களுக்கு போய், இந்த சுரேஷ் சிலையோட போராட்டமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துல நடந்த போராட்டமா இருக்கட்டும், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு எதிராக வெள்ளவத்தையில நடந்த போராட்டமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து பல இனவாத கருத்துக்கள் வெளிப்படுத்துறாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா புலிகள் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்துல அவங்களுடைய சொந்தங்களை உயிரிழந்தவங்களையும் நீங்க புலிகள்னு சொல்லி உங்களுடைய இனவாதத்தை பரப்பின ஒரு சந்தர்ப்பத்துல ரவுஃப் ஹக்கீமோட இந்த ஒரு கருத்து இப்போ ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படிதான் சொல்லணும். அவர் கேட்ட இந்த கேள்விகள் வந்து இப்போ சரியான ஒரு டைம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா தான் பார்க்கப்படுது. இதுக்கு பதில்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி சாதாரணமான ஒரு கேள்வி இல்லையா இது. இப்போ நீங்க சஹ்ரான் ஹாஷிமை வந்து சரி தானே, அவருடைய மகன்கள் அவருடைய குடும்பத்தை வந்து இப்போ வரைக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுட்டு இருக்கு, வெளியில வராமல் இருக்கு பல தகவல்கள். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா இதுக்கு இனி பதில் கிடைச்சும் என்ன நடக்க போகுது? எதுவுமே நடக்கிறதுக்கு மாறுறதுக்கு இல்லை. ஆனா இப்போ அவர் கேட்ட இந்த டைம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அது சரியான நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இதுக்கு மேலேயும் இவங்க இனவாதத்தை பரப்பிக்கிட்டு இப்படியான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்கறதும் சரிதான். சரியான கேள்வி. ஆமாம், ஏன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள ரவிகரன் எம்பி வந்து ஒரு பிரிகேடியரை ஞாபகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ போய் கத்தி அது அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களா இருந்தா இவர் இப்படி ஒரு கேள்வி எழுப்புறது வந்து தப்பு கிடையாது. நாளைக்கு இப்போ இதுக்கும் ஒரு போராட்டம் நடத்துவாங்க, அவர் எப்படி ஒரு முஸ்லீம் எம்பியா இருந்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த கேள்வி எழுப்புவார் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த கொஞ்சம் அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லணும். ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அரசாங்கத்தை எப்படி கவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லை அரசாங்கம் அதுலேயும் வந்து இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் இருங்க உங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர் அட்டாக்கை பற்றி பேச ஆரம்பித்தோடனே வந்து இப்போ எல்லாருமே பயந்து எந்த புத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி இந்த மாதிரியான டைமில் நான் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை, ரணில் விக்ரமசிங்க. அவர் வந்து மறுபடியும் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இவர் வந்து மக்களால் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா நான் வரமாட்டேன், இனி வந்து நான் அரசியல்ல எல்லா கட்டத்தையும் பார்த்தாச்சு, ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு ஒஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு நான் வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு அப்பப்போ அங்கங்க போயிட்டு ஜனாதிபதி அனுரையை பத்தி மட்டும் நாங்க இப்படி பண்ணல, நான் இருக்கும்போது இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போனார் இல்லையா, ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வந்து உத்வேகம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹரின் பெர்னாண்டோ சொல்லியிருக்காரு. தலை மட்டும் இல்ல, ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தலை மட்டும் கிடையாது, அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. எனக்கும் தெரியல, சொல்லியிருக்காரு வந்து தலை மட்டும் இல்லை, இப்போ வந்து இதயம் உடம்பு எல்லாம் சரியாகி அவருக்கு வந்து 10 வயசு கம்மியாயிருச்சு. அப்படியா? இப்ப அந்த முதல்ல அந்த பிளொக் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அப்ப திருப்பி ஏதாவது நடந்தா பிளொக் எல்லாம் வராது. அதெல்லாம் ஆகாது. இப்ப நீங்க கூப்பிடுங்க, அடுத்த கேஸை கூப்பிடுங்க, அப்படி கண்ணு மாதிரி அவர் வந்து முன்னிலை ஆவாரு, நீதிமன்றத்துல முன்னிலையாகி நீங்க அரெஸ்ட் பண்ணுங்களேன், சிறையில இருப்பாரு அப்படின்னு நாங்க சொல்லல, அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அவர் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் அவருக்கு கிடையாது. அந்த எங்கேயோ போயிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு தானே அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். ஸோ 10 வயசு கம்மியாகி இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐக்கிய தேசிய கட்சியோட செயற்குழு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த செயற்குழு முதன்முறையாக கூடியிருக்குன்னு தான் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கட்சியோட எதிர்கால நடவடிக்கைகள் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஐக்கிய தேசிய கட்சியோட 80வது ஆண்டு விழா நடக்க இருக்கான், அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஐக்கிய மக்கள் சக்தியோட எப்படி சேர்றது, சஜித் பிரேமதாச கூட எப்படி சேர்றது, அதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறது மாதிரி பல கலந்துரையாடல்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் இப்போது பேசப்பட்டு இருக்கு நேற்று அந்த மீட்டிங்கில். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரணில் கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே, அவருடைய ஆதரவாளர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. நாடு போகிற போக்கு பார்க்க மக்களும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்பார்க்குறாங்களான்னு இல்லையான்னு தெரியலை. ஆனால் ஒன்று நான் ஓப்பனாகவே வெளிப்படையாகவே சொல்கிறேன், இப்போ மட்டும் மறுபடியும் இந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியோ அப்படி இல்லைன்னா வேற யாரோடையாவது ஆட்சியோ வந்துச்சு அப்படின்னா இந்த விசாரணைகள் எதுவுமே நடக்காது, இது எதுவுமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகாது. அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லலாம். இந்த அரசாங்கம் இருக்கிறதுனால என்னவோ அவங்க வந்து எதையும் முடக்காமல் அதுக்கு டைம் விட்டுட்டு அவங்களுக்கு சுயாதீனமாக செயற்பட விட்டுட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரணிலையோ வேற யாரையோ கூட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே மறுபடியும்
அவங்களுடைய வைத்த பெருக்கிற மாதிரியான வேலைகளை தான் செய்வாங்களே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் என்றைக்குமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களாகவே தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த நீர்கொழும்புல போராட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் வந்து ஒரு சில விஷயங்களில் வரவேற்கக்கூடியதாக இருக்குது, ஒரு சில விஷயங்களில் வந்து விமர்சிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ ஒரு அணிலோட வருகை தேவையா இல்லையாங்கிறது தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் கிடையாது, மக்கள். அதை வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிடுங்க. ஆமாம், யார் வந்தால் நல்லா இருக்கும். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு மக்களுடைய அவங்க வந்து தெளிவாக தான் இருக்காங்க, அவங்க ஓகேவா தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அரசியல் களம் எப்படி சூடு பிடிக்க போகுது சொல்ல தெரியாது. இன்னைக்கு ஈவினிங்கே யாராவது திடீர்னு கைதாகலாம். ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஆமா, 2 நாள் உள்ள இருக்கிறதுக்கான மாதிரியான வேலைப்பாடுகள் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எப்படி இருந்தாலுமே இன்னைக்கு நாள் இந்த மாதிரியான செய்திகள் தான் பதிவாகி இருக்கு. இதே மாதிரி மீண்டும் உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து திங்கட்கிழமை என்னென்னலாம் நடக்க போகுது, திங்கட்கிழமை என்னென்னலாம் நடந்திருக்கு, சாட்டர்டே சண்டேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் எங்களோட நிகழ்ச்சியில் நாங்கள் திங்கட்கிழமை வருவோம். அதுக்கிடையில் சாட்டர்டே சண்டேல அப்பப்போ உங்களை வந்து எங்களுடைய சேனல் மூலமாக உங்களை வந்து நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம். எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஓகே, திங்கட்கிழமை சந்திக்கலாம். பை.